நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டான்னு சொல்லி உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சிலுவை தியான நேரம் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தேவனற்றவர்களின் வாழ்வு என்கிற தலைப்பிலே நாம் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக எபேசியர் எழுதின நிருபத்திலே 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தின் மூலம் ஆண்டவர் இந்த நாள் நம்மளோடு பேசுவாராக. வாசிக்கிறேன். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்திருந்து நினைத்து கொள்ளுங்கள். கண்களை மூடி ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோடு பேசும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் பரலோக தேவன், நீர் பரிசுத்தமான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். உமாலே கூடும், எல்லாம் கூடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த பூமியிலே அனுப்பி அவர் மூலமாக எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்களை சிலுவையிலே அவருடைய இரத்தத்தினால, அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதுனால, அவருடைய ஜீவனை கொடுத்ததுனால நீர் எங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிற பரலோகத்தின் தேவனுக்கு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்காக அனுப்பப்பட்ட தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராயிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று சொல்லி எங்கள் காதுகள் கேட்கும்படியாக உம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த சிலுவை தியான நேர நிகழ்ச்சி நிமித்தம் ஆண்டவர் எங்களோடு பேசுகிற கிருபையை எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்திலோ உம்முடைய சிலுவை பாடு மரணங்களை தியானிக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த யோசுவா டிவி மூலம் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவரே உம்முடைய சிலுவை பாடு மரணங்களை தியானிக்கும்படியாக கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஜோஸ்வா டிவிக்காக அதில் ஆண்டவரே அந்த ஊழியத்தில் இணைந்து செயல்படக்கூடிய குடும்பத்தாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இதை ஆண்டவரை பார்க்கிற ஆண்டவரை நேயர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆண்டவரை இம்மட்டும் நேர் தொடர்ந்து நடத்தி வருகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக இந்த வேத தியான நேரத்தில் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடிவிட்டு நாம் தொடர்ந்து இந்த வசனத்தை அனுப்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமாம் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இல்லாமல் இந்த பூமியில் பரிசுத்தமாய் வாழ்வது என்பது கூடாத காரியம். இன்னும் சொல்ல போனால்
ஜெயமாய் வாழ்வது என்பது கூடாத காரியம். இன்னும் சொல்ல போனால் அவருடைய ராஜ்யத்திற்குரியவளாய் வாழ்வது என்பது கூடாத காரியம். ஆகையினால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பாக்கியம் என்ன அப்படின்னா, நாம் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வது தான். இந்த நாளினுடைய நம்முடைய தியானத்திற்காக தேவனற்றவர்களில் வாழ்வு என்கிறதை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். இந்த எபேசியர் 2 அதிகாரத்தின் மூலம் நாம் வாசிக்கிறோம். அந்த 12வது வசனத்தில், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலிய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசியர் அந்த சபையை பார்த்து இந்த வசனத்தை எழுதுகிறது பார்க்கிறோம். இந்த எபேசு பட்டணமானது நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும்போது அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்த ஒரு பட்டணம். இன்னும் சொல்ல போனால் அந்த ஜனங்கள் தேவ பிரியமற்ற வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஜனங்கள். அப்படிப்பட்ட அந்த ஜனங்களை இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பின் ஒளி, அந்த வெளிச்சம் அவர்களை சந்தித்த பொழுது அவர்கள் அந்த விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவுடைய பக்கமாக அவர்கள் திரும்பினார்கள். அதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்று அவர் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஏனென்றால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோடு அவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், மனுக்குலத்தை அவருடைய சாயலின் ரூபத்தின்படி சிருஷ்டித்தார், உலகத்தை எல்லாம் அந்த மனுஷனுக்கு ஆளுகும்படியாக கொடுத்தார், எல்லாவற்றிலும் மேலும் அதிகாரம் கொடுத்தார் என்பதை நாம் முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அவர் ஒருவேளை உருவமாக இல்லாமல் நம்முடைய ஆலயமாகி இருதயத்தில் வாசம் பண்ணுகிற உயிருள்ள ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையினால ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளோடு பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா, நாம் ஒரு நாளிலே தேவனற்றவர்களாக இருந்தோம். எப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணாத ஒரு மனுஷன் தேவனற்ற ஒரு மனுஷன். இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய இரத்தத்தினால கழுவப்படாத அல்லது பாவ மன்னிப்பை பெறாத ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்னா தேவன் இல்லாத மனுஷனாக இருந்தாங்கள். இந்த அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அதோடு சொல்லப்பட்டதில், நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழிபாட்டுக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய்த்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்களே. முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோவாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆனாலும் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவாய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்து இயேசுவுடனு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசு தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான வேண்மை ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் நம்மளை உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. ஆகையினால இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம் முற்காலத்திலே தேவனற்றவர்களாக இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் தேவனற்றவருடைய அடையாளம் என்ன? அவர்கள் பாவங்களிலே இருந்தார்கள், அக்கிரமங்களிலே இருக்கிறார்கள், உலகத்தின் இச்சைகளிலே நடக்கிறார்கள். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய முடிவு பாதாளம். இன்னும் சொல்லப்போனால் நரக அக்கினிக்கு தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை. பிசாசுக்கும் அவருடைய தூதருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த நித்திய நரகத்திலே தள்ளப்படுவர்களாக அவர்கள் மாறுவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனற்றவர்களாக இருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே அவர் நம்மை உயிர்ப்பித்தார், நம்மை ரட்சித்தார், அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினார். இன்னும் சொல்ல போனால் உலக வழிபாடுகளில் நடந்த நம்மை அவையிலிருந்து பிரித்தெடுத்தார், வேறு பிரித்தார். எப்படி நாம் ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்காத போது அல்லது பாப மன்னிப்பை பெறாத போது இவ்வுலகத்தில் இருக்கிற தெய்வம் அல்லாததற்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம், அல்லது விக்கிரங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். அவதியினாலே நாம் பாபத்திற்கு அடிமைகளாகி
தேவனற்ற சுபாவம், தேவ அன்பு இல்லாதவர்களாக இருந்தோம். எப்போ இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து ரட்சித்தாரோ, அவருடைய அன்பு நம்மிடத்தில் ஊற்றப்பட்ட போது எப்படி அவர் மன்னித்தாரோ, அவர் எப்படி நன்மை செய்தாரோ, அவர் எப்படி பரிசுத்தமாக இந்த பூமியிலே வாழ்ந்தாரோ, அப்படிப்பட்ட சுபாவத்தை ஆண்டவர் நமக்கு தந்தான். உங்களோடு பேசுகிற அடியன் கூட ஒரு காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவனாக இருந்த பொழுது என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல் என்னை அவிதமாக மோசமான வழிகளை கொண்டு போனது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்தித்தார். ஆண்டவரின் குடும்பத்துக்கு அற்புதத்தை செய்தார். நீ சொல்ல போனால் புறஜாதி மார்க்கத்தில் இயேசுவை அறியாத குடும்பத்தில் முருகன் என்று அழைக்கப்பட்ட என்னை ஆண்டவர் தேடி வந்து அவருடைய சுவிசேஷத்தை விசுவாசித்த பொழுது, அவருடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்ட போது என்னுடைய பாவத்தை, அக்கிரமத்தை, மீறுதல் எல்லாம் அவர் மன்னித்தார். இந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை பாவத்தில் இருந்திருந்தேன்னா நான் 3/3/2006 இறந்திருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் அந்த மரண படுக்கையிலிருந்து, அந்த மரண பண்ணையிலிருந்து ஆண்டவர் தப்புவித்து எனக்கு ஒரு ஜீவனை கொடுத்து இந்த நாளில் அவருடைய கனமான உன்னதமான பணியை செய்வதற்கு ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். இது எதனால் உண்டானது? ஆண்டவர் செய்த மகா பெரிய தயவு கிருபை. சொல்லப்போனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வதற்கு கிருபை கொடுத்துருக்கிறார். எனக்கு கீழே சொல்ற என்னுடைய மனைவி, ஆண்டவர் எனக்கு 3 பிள்ளைகளை தந்திருக்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார் என்று தைரியமாக சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், என் வாழ்க்கை முறையை மாற்றியிருக்கிறார். என்ன சொல்ல போனால், ஒரு காலத்தில் அந்த பாவத்தில் வாழ்ந்திருந்தேன்னா உலகம் என்னை மதிச்சு இருக்காது. என்ன சொல்ல போனால் உலகம் என்ன செஞ்சுருக்கும், என்றைக்கோ ஆகாதோன்னு சொல்லி என்னை தள்ளி ஒதுக்கியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டனோ, இயேசு கிறிஸ்துவ என் வாழ்க்கையை என்றைக்கு மாற்றுகிறோம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னை பாவமில்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நானே என்னாலே ஆச்சரியப்படக்கூடாத அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, உண்மை உத்தமமாக நேர்மையான வழியில் வசனத்தை கொண்டு வலது போகிறோம் இடது போகிறோம் சாயாதபடிக்கு செவ்வையான வழியில் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். இது யார்? இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டான ஒரு புது வாழ்வு, ஒரு புது கிருபை, ஒரு புதிய நன்மை. இது எதனால் உண்டானது? இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது. இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு விசுவாசம் உண்டு. இந்த வசனம் சொல்லப்படுறது, நான் இப்பொழுது கிறிஸ்துவை சேர்ந்தவனாயிருக்கிறேன், இஸ்ரவேலுடைய காடியாட்சிக்கு சொந்தமாயிருக்கிறேன், தேவனுடைய உடன்படிக்கை சொந்தமாக இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் இப்போ மரித்தாலும் கூட நான் பரிசுத்தவானாக மரிக்க கிறிஸ்துவுக்குள் அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் செய்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் ஒரு பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கோடிமுடியான ஒரு கிருபை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், எனக்கு தந்திருக்கிறார். தேவனற்றவர்களாக இருந்த நம்மை தேவனை விசுவாசிக்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய கிரியை செய்கிற அல்லது தேவனால் பயன்படுத்துகிற ஒரு உன்னதமான வாழ்க்கை ஆண்டவர் என்ன செய்கிறார், தருகிறார். என்னை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார், என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். எனக்கு இழந்த எல்லாவற்றையும் நன்மைகளை கத்த திரும்ப எனக்கு தந்திருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனற்றவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் உண்டு. இன்னும் தேவனற்றவர்களாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் மரண பயம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் தீமை செய்கிறவர்களாக தான் இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவாக அவர் நமக்குள்ளே வரும் பொழுது தேவன் எப்படி நன்மை செய்கிறாரோ, எப்படி எல்லாரும் மேலும் நேசிக்கிறாரோ, எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாரோ, அப்படிப்பட்ட கிருபை நமக்கு என்ன செய்யும், உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளாக இதை கேட்குற நீங்கள் இப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பிக்கலானால் ஆண்டவர் நன்மையான வழியில் நடத்த போதுமானவர், பரிசுத்தமான வழியிலே நடத்த போதுமானவர். இன்னும் சொல்ல போனால் குறைவுகளை நிறைவாக்கி அனுதினமும் நல்ல எல்லா விதத்திலும் சிறப்பாய் வாழக்கூடிய பெரிய கிருபை ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். ஒருவேளை நீங்கள் தேவனற்றவர்களாக இருக்கிறீர்களா, இந்த இயேசு கிறிஸ்துவிடம் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை மேன்மையாக சஞ்சலம் இல்லாத, இன்னும் பயமில்லாத, மரணத்தை குறித்து எவ்விதத்திலும் சஞ்சலப்படாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு என்ன செய்யும், உண்டாகும். ஆகையினால நாம் இந்த நாளில் தியானிச்சிருக்கிறோம், தேவனற்றவர்களாக இருந்தால் என்ன, நான் எப்படிப்பட்ட தீமை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நமக்குள் இருந்தால் எவ்விதமாக நன்மையான காரியங்களை அனுபவிக்க முடியும் என்பதற்கு நானே உங்களுக்கு ஒரு சாட்சியாக ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். நிச்சயமாக அப்படிப்பட்ட கிருபை நமக்கு தருவாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா. கர்த்தர் இந்த நாள் ஒரு பெரிய கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சிலுவை பாடு மரண தியானத்துவம் இனிமித்தம் எங்கள் வாழ்க்கைகளே எங்களை புதிதாக்க உமக்கு கூடும், எங்கள் வாழ்க்கையை மாற்றுவோமாக கூட சொல்லி அர்ப்பணிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து முன்னே தூரமாக இருந்த எங்களை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சமீபமாய் மாற்றினீங்கப்பா. பகையாக இருந்த நடுச்சுவரை தருவித்து சமாதானத்தை உண்டாக்கி தேவனுக்கு ஒரே சரீரமாக நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கப்பா.
முன்னே தூரமாயிருந்த எங்களை சுவிசேஷத்தினாலே உமக்கு சமீபமாய் மாற்றினீங்க ஆண்டவரே. வாக்கு தத்துவத்திற்கு அந்நியராய் இருந்த வாக்கு தத்துவமுள்ள ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு, பரிசுத்தவான்களோடு எங்களை இணைத்து ஒரே பிதாவாகிய தேவனிடத்தில் சேரும் சாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்போ நாங்கள் அந்நியரும் பரதைகள் சுயலமாய் இராமல் பரிசுத்தவான்களை ஒரே நகரத்தாரோ தேவனுடைய வீட்டாருமாய் இருப்பதற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த யோசுவா டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசுவா டிவி மூலம் நடக்கிற இந்த தியான நேரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அதில் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அதில் பணி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் இந்த ஊழியம், கனமான ஊழியம், கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் ஆண்டவரே, இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் பரம்பி ஆண்டவரே சுவிசேஷத்தின் செய்தி அநேகரை, இருள் இருக்கிற ஜனங்கள் அநேகரை வெளிச்சத்துக்கு வருவதற்கு கர்த்தர் அவர்களை நேரெடுத்து இன்னும் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். அவர்களை அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் நாம் அந்த பிள்ளைகள் மூலம் மகிமைப்படும்படியாக. தேவனற்றவர்களாக இருந்தால் பாடு, தேவன் உள்ளவர்களாக இருந்தால் சந்தோஷம், மகிழ்ச்சி, நித்திய வாழ்வு என்பதை அறிந்து அவர்கள் விசுவாசித்து உம்மை ஏற்றுக்கொண்டு அற்புதங்களை, அடையாளங்களை ஒவ்வொரு நாள் அனுபவித்து வாழ ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். ஊழியங்கள் மூலம் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. அவளை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மகிமைப்படும்படியான கிருபையை நீங்கள் செய்யுங்கப்பா. பரலோக தேவன் இந்த பிள்ளைகளுக்கு என்று ஆயத்தம் பண்ணின சகல நன்மைகளும் கிருபைகளும் கிடைப்பதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த சிலுவை தியான நேரத்தில் பேசுகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தவான்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த 2025 வருஷம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகுந்த நன்மைகள், கிருபைகள், அனுக்கிரகம் உண்டாயிருக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். பொல்லாத கிரியைகள், வல்லமைகள், நசன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. தேவனுடைய ராஜ்யம் விரிவடைவதாக. பரிசுத்தவான்கள் பூமியிலே பெருகுவார்களாக. ஆண்டவருடைய மகிமை நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நான் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே சேர்த்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த ஜோஸ்வா டிவி அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக விசேஷமாக நன்றி செலுத்துகிறேன். நல்ல பிரயாசத்தோடு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கும்படியாக நல்ல பிரயாசத்தோடு செய்கிறாங்க. அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற ஊழியத்தின் மூலம் அவர்களுக்கு வாழ்த்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தொடர்ந்து இதை பார்க்குற உங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த ஜோஸ்வா டிவி மூலம் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தாங்க. உண்மையிலே பரிசுத்த அந்த நடக்க வாழ்வதற்கு அநேக பரிசுத்தவான்களை ஆண்டவர் இந்த டிவி ஊழியத்தின் மூலம் இழைத்திருக்கிறார். நீங்கள் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுங்க. விசேஷமாக உங்கள் வீட்டில் நடக்கிற அநேக காரியங்களில் நீங்கள் இந்த யோசுவாட்டியோடு தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க உங்கள் ஊழியத்தின் பாதையில் உங்களை நிறைய நடத்துவதற்கு அவர்களுக்கு நினைச்சிட ஆயத்தமாக இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த யோசுவா டிவிக்காக நீங்கள் ஜெபிங்க, ஒத்துழைப்பு கொடுங்க, ஆதரவு கொடுங்க. நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த யோசுவா டிவி மூலம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகிறது, அது உயர்த்தப்படுகிறது. அதில் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுங்க. அநேக கிராமங்கள், பட்டணத்தில் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. விசேஷமாக நீங்களும் அந்த கனமான ஊழியத்தில் உங்களை தொடர்பு கொடுத்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, ஸ்தோத்திரம். நண்பர்களாய், குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா, மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.